வெல்கம் டு எஃப்எஃப்கேடி மேன். என்னடா நேமெல்லாம் மாற்றிட்டேன்னு யோசிப்பீங்க. ஆமாம், நேமும் ஐடி லோகவும் மாற்றணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன், அதான் மாற்றிட்டேன். இப்போ என்னோடய ஏம் இந்த பண்டில் தான். இன்னும் 22 ஸ்பின்னு. இந்த பண்டில் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை நான் அப்புறமா போடுறேன். இப்போ நம்மகிட்டே இருக்கிற பாய் பண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது நம்ம புது ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்கள், பையன் பண்டிலே மொத்தம் 8 இருக்குது. அதில் 2 டைமிங்கு. இது அதை கணக்கில் ஏற்றுக்காதீங்க. மிச்சம் பார்த்தீங்கன்னா 5 பண்டில். இது பர்மனெண்ட்டு, இது 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 6 பையன் பண்டில், 5 பொண்ணு பண்டில். எங்கே ப்ரோ உங்ககிட்ட 6ன்றீங்க, 5 பொண்ணு பண்டல்றீங்க, 6 பொண்ணு பண்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது டைமிங்கு. அது டைமிங்கே காட்ட மாட்டேங்குது. ஓகே, டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், லோன் ஆஃப் தான் போகலாம். நம்மக்கிட்ட இருக்க புது எமௌண்ட்டு இதை நான் போட்டு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது வீடியோவில் போட்டிருப்பேன், எனக்கே சரியாக தெரில. இனிமேட்டு இது தான் நம்மளோட பர்மனெண்ட்டு லுக்கு. இது மாற்ற பொறுத்தல. ரொம்ப நாளைக்கு கழிச்சு வீடியோ போடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வெளியே ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, என்னடா போன ரவுண்டு மாதிரியே இருக்குது. ஏன்னா நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு விளாட்னேன், அதுலேயும் இதே மாதிரி தான். ஓகே, நம்மளுக்கு ஒன் ஷூட் கன் எடுத்து ஆடுவோம். ஓகே, பார்த்தாலே தெரியுது பையன் ஆஃப்லைன்னு. சாவு, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வேஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் போயிட்டான் பையன். அசால்ட்டாக முடிச்சு விட்ற வேண்டியது தான், வேறு வழி. இதுக்கு நான் ஹெட்ஷாட்டே போயிடப்பேன்டா. சரி, நம்ம வீடியோவில் இந்த என்னால் ஒரே ஒரு வீடியோ தான் போட முடியுன்றதுனால சாவு. லைவ் போட ஏதாவது ஆப் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கமெண்டில் மட்டும் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 143 தான் சப்ஸ்கிரைபர் போயிருக்கோம். நம்ம இன்னும் கூட போகணுன்றதை விட போக வேணும் எனக்கு இப்போது. ஏன்னா நான் அவசரப்படுறேன்னு தான் உங்களுக்கெல்லாம் தோணும். ஆனால் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எனக்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர் ஏறணும்னு ஒரு ஆசை. ஸோ ஃபேஸை காமிக்காமல் ஏன் ப்ரோ இன்னும் வீடியோ போடுற நீ கேட்கலீங்கண்ணா நீங்கள். ஏன்னா என் ஃபேஸில் ஒரு தழும்பு மார்க் வீழ்ந்துச்சு. அந்த மார்க்கால் தான் நான் இப்போ வரைக்கும் என் ஃபேஸை காமிக்காமல் இருக்கேன். அதை பார்த்துட்டு என் கிளாஸ் வச்சு கலாயிறேன். நீங்கள் வேறு வழியே இல்லாமல் தான் நான் என் ஃபேஸை காமிக்காமல் இருக்கேன். அந்த தழும்பு மட்டும் கொஞ்சம் ஆறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ கூட அந்த தழும்பை தான் பார்த்துட்ருக்கேன். வாய்ஸ் என்னடா இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலங்காத்தால ஏஞ்சி வீடியோ போடுறேன்ல, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாவு தினமும் காமெடியாக பேசுகிறோம். இனி மட்டும் நான் கொஞ்சம் மோசமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் என் வாய்ஸு. மறுபடியும் கேட்குறேன், ப்ளீஸ் லைவ் போட ஏதாவது ஆப் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா தினமும் நான் ஸ்கூலில் போய்ட்டு கஷ்டப்பட்டு வரேன். வேறு நாடா படிக்கிறதானடா உன்னை என்னடா கஷ்டம்னு நீங்கள் கேட்கலாம். பரவாயில்ல, பழையபடி குளோவல் வந்துச்சா. எனக்கு என்ன கஷ்டம்னா பெருசாக எதுவும் கஷ்டம் கிடையாது. கிளாஸ்மேட்ஸ் தான், எப்போ பாரு கலைப்பானுங்க, அடிப்பானுங்க, திட்டுவானுங்க. ஓகே, இந்த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப்லைன் கிடையாது போல். அடா பாவி, ஒரு செகண்டில் ஷாக்கை குதிரியாடா இன்னைக்கு. சாவி என்னடா குளோவெல்லாம் மாற்றிட்டேன்னு கேட்கலாம். அது சும்மா தான் காய்ஸ். இந்த பைப்பில் இனி என் கையில் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஓகே, சுத்து குளோவால் போட்டு வைக்கிறீங்களா சார்? சுத்து சாவு, ஓடிப்போடா வெளியே பண்ணாட. இதுதாங்க நம்ம ஸ்டைலு. ஓகே, நம்ம புது லுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம லுக்கை பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you. இது கொஞ்சம் சின்ன வீடியோவாக போகிற மாதிரி தெரில. சரி, இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம பழைய டீம்மேட்ஸ் ரிட்டர்னு, என் ஸ்குவாட், என் கில்டில் யாராவது சேரணுன்னா சொல்லுங்கள். இது சொல்லப்போனால் என் கில்டு கிடையாது, என் டீம்மேட்டோட கில்டு. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம டீம்மேட்ஸ். எல்லாம் என் தமிழ் பிளேயர்ஸ் தான். அஸ்வின், இது வந்து சந்துரு, அஸ்வினோட தம்பி. இப்போ அவங்ககிட்ட தான் இருக்குது ஐடி. எந்த இல்லை அஸ்வினோட ஐடி. இது யாருன்னு தெரில, அஸ்வின் தான் சேர்த்துக்கணும் இவங்க எல்லாரையும். இதுவும் தெரில.
ஓகே நமக்கு ஐடியா இல்லை பயப்பில் இல்லை திறன் பையன் எவ்வளோ நாள் ஆச்சு கேம்குள்ளே வந்து இவன் கேமே ஓப்பன் பண்ணுறதில்ல கைஸ். லாஸ்ட்டாக 51வது லெவல் போயிருந்தான். நானே 51வது லெவலே வந்துட்டேன். ஓகே நாம் நெக்ஸ்ட்டு விஎஸ்எஸ்ஸை தான் மாஸ்டர் பண்ணணும். ஓகே வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக பேசுறது புரியல. அது மட்டும் இல்லாமல் பேசுறதுக்கே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் நீங்கள் யாராவது ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்க கொஞ்ச நாளாக நான் கேம்குள்ளேயே போகல ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9th anniversary அப்டேட் போயிட்டுருக்கு. அதில் டைகர் டாம்சன் விட்ருக்கானுங்க. அப்புறம் இது என்ன டாம்சன்னு தெரில, டாம்சன் தான். ஆனால் இது என்ன கண்ணுன்னே எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஓகே பன்னி பண்டில்ஸ் எல்லாம் ரிட்டன் விட்ருக்காங்க. யாராவது கேம் ஓப்பன் பண்ணாமல் இன்னும் போகாமல் இருக்கீங்கன்னா போய் பார்த்துருங்க சீக்கிரமாக. ஏன்னா பன்னி பண்டில் 21 நாள் தான் இருக்குது இன்னும் போகிறதுக்கு. அப்புறம் இந்த குரூப் ஸ்கை டைவு ஸ்குவாடோடு போகலாம். அதுக்கப்புறம் குளோவல் ஸ்கின்னு, பைக் ஸ்கின்னு, ஒரு கோடாலிக்கான ஸ்கின்னு நம்ம தான் டாப்அப் பண்ண மாட்டோமே. அதுக்கப்புறம் புது இவோகன்னு, அப்புறம் ஃபைனல் ஷாட். இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நிறைய பேர் எடுத்துருப்பீங்க. ஓகே வேறு என்ன சொல்கிறது. அப்புறம் மந்த்லி பார்க்கலாம். அப்புறம் நம்மளுக்கு எந்த வண்டிக்கும் ஸ்கின் இல்லைன்னு கிடையாது, எல்லா வண்டிக்கும் ஸ்கின் எடுத்துகிறேன். இது 9th anniversary. அப்புறம் இது பழைய கோல்டன் ராயல் கென்டாம் அப்டேட்டில் கொடுத்தானுங்க. அப்புறம் இது இப்போ பிஆர் வாட்சி விட்டதுக்கு ஒரே ஒரு மேட்ச் போனால் இந்த ஸ்கின்னு இது வந்து ஓலி அப்டேட்டுக்கு விட்டானுங்க. அப்புறம் இது பழைய கோல்டன் ராயல் கார் ஸ்கின்னு நம்மகிட்ட ஒன்று தான், இதுவும் கோல்டன் ராயலில் தான் கொடுத்தானுங்க. இது வந்து நான் கில்டு டோக்கனில் வாங்கினேன். இது வந்து நான் மிஷின் கம்ப்ளீட் பண்ணி வாங்கினேன். இது வந்து OB53 ஓசியில் கொடுத்தானுங்க. அப்புறம் இதுவும் மிஷின் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் இதை அந்த இவோ பண்டில் விட்டானுங்கள OB53 ஒரு கேரக்டர் விட்டதுக்கு, அந்த கேரக்டரோட இவோ பண்டில் அந்த அப்டேட்டில் விட்ட குதிரைக்கான ஸ்கின்னு. அப்புறம் நம்ம ஐடி லோகோலாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். மேஜிக் க்யூப்பில் அந்த பண்டில் எப்படி ப்ரோ வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு ஓசிலேயே தரானுங்க கைஸ் தினமும். இது கடைசி நாள், யாராவது எடுக்க முடியலன்னா அவங்க கொஞ்சம் சாரி. ஏன்னா இனி தான் கடைசி நாள், இன்றைக்கி 13ஆம் தேதி, இன்னையோட இது முடியுது. அப்புறம் இங்கே தான் இது இன்னும் நாள் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாகவே எடுக்கலாம். இந்த கார் ஸ்கின் எடுத்துடலாம், ஈஸி தான். அப்புறம் இது போகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, டைமிங் காணுமே. ஓகே 9th anniversary நிறைய விட்டானுங்க. பேன் ஸ்கின்லாம் அதெல்லாம் காமிக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் காமிக்கிறேன். ஓகே இதுதான் 9th anniversary ஈவெண்ட்டு. லாஸ்ட்டு நம்ம மொத்தம் எடுத்து முடிச்சிட்டோம். இதில் ஒன்று கூட விடலை இன்னும். ஓகே இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக இன்னும் ஒரு சில பொருள்லாம் இருக்குது, அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இதில் தானே எங்கேயோ பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரீ பண்டில், அதுக்கப்புறம் அந்த கன் ஸ்கின்னு, பேன் ஸ்கின்னு, குரூப் ஸ்கை டைவு 3 நாள் டைமிங்கில் ஓசியில் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் மேஜிக் க்யூப் கிறிஸ்டலு 100 கொடுக்க வேண்டியது 23 நாள், அதாவது 2 நாளாக 4 நாள். ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க. பேராஷூட் ஸ்கின்னு, லேம்பர்கினி கார் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஐடி பேனரு, ஐடி லோகோ, அதுக்கப்புறம் கிரெனேட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட் போர்டு விட்டாங்க, அதை நான் எடுத்துட்டேன். அதை எடுத்ததுக்கப்புறம் போயிடுச்சு. பைக் ஸ்கின்னு, கத்தி ஸ்கின்னு, இது ஒரு கத்திக்கான ஸ்கின்னு தான், அதை ஒன்றும் கொடுக்கல. அந்த ஸ்கேட் போர்டு ஸ்கின்னு இது தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு இது பிடிக்காது, எனக்கு தெரியல. ஓகே இதோட வீடியோ முடிச்சு போவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய், see you.